பொண்டாட்டி, ம்? நீயே எனக்கு எல்லாம் சொல்லிக் கூட. டீச்சர் வேண்டாம். இல்ல மேடி, டீச்சர் சொல்லி கொடுத்தாதான் அது முறையா வரும். அதனால நீங்க டீச்சர் கிட்டயே கத்துக்கோங்க. ம், பொண்டாட்டி சொன்னா சரிதான். ஹலோ, ஸ்வேதா, நான் கண்மணி பேசுறேம்மா. சொல்லுங்க கண்மணிமா. கௌதம் தம்பி வீட்ல இருக்கா? சம்பந்தி அம்மா கௌதம் தம்பி கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டாங்களா? இல்லம்மா, கௌதம் ஏதோ ஒரு வேலையா ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் அத்தை இத பத்தி எதுவுமே பேசல. சரி, ராஜசேகர் கிட்ட பேசிட்டாங்களா? இது வரைக்கும் பேசல. இனிமேதான் அத்தை இத பத்தி பேச ஸ்ருதி வீட்டுக்கு கிளம்பி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? கார் சத்தம் கேக்குது. ஓ, அதுவா? மேடிக்குன்னு ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குல்ல, அங்கதான் மேடியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எதுக்கு? அந்த ட்ரைனிங் சென்டர்ல மேடிக்கு ட்ரைனிங் கொடுக்கற டீச்சரை பார்க்க. டீச்சரை பார்க்கவா? மேடிக்கு ட்ரைனிங் கொடுக்கற டீச்சர் ராசாத்தியாச்சே. அம்மாவும் மகளும் சந்திச்சுக்கிட்டா ஆட்டம் கலைஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? சரி, ஏதாவது சொல்லி ஸ்வேதாவை போக விடாம தடுப்போம். ஸ்வேதா, நீ எங்க இருக்க? அம்மா, கண்மணிமா. ஹலோ ஹலோ ஸ்வேதா. கண்மணிமா. ஹலோ, ஏய், லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ 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 ஸ்வேதா, லைன்ல தான் இருக்கியா? ஐயோ, ச்சே, போன் கட் ஆயிடுச்சு. முக்கியமான நேரத்துல கட் ஆயிடுச்சு. ஐயோ, போன்ல டவரே இல்ல, அதனாலதான் கட் ஆயிடுச்சு. அம்மா, என்னம்மா ஆச்சு? நம்ம குடி மொத்தமா மூழ்க போகுதுடி. என்னம்மா சொல்ற? புரியலம்மா, கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஸ்வேதா ராசாத்திய பாக்குறதுக்கு ட்ரைனிங் சென்டர் போயிட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? இப்ப என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றது? பூமிகா, உடனே நீ ட்ரைனிங் சென்டருக்கு போ. ஏதாவது பண்ணி ஸ்வேதாவும் ராசாத்தியும் மீட் பண்ணாத அளவுக்கு பண்ணிடு. நான் ஸ்வேதாவுக்கு போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சரியா? சரிம்மா. ஏய், போகும்போது நெத்தியில போட்டு வச்சுட்டு சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஐயோ, அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. போறோம்மா. டீச்சர் இருக்காங்களா? உள்ள இருக்காங்கம்மா, பார்க்கணுமா? அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. கார்ல இருந்து 2 பேரும் உள்ள போனாங்களா? இப்பதான் உள்ள போனாங்கம்மா. நான் அவங்கள போய் பார்க்கணும்.
வாங்க உள்ள போலாம். ஸ்வேதா யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களே பார்த்துட்டாலே. அம்மா, உங்க அம்மா உன்னை நம்ம குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் கூட ஓடி போக முடிவெடுத்து ஓடி போயிட்டா. ஊர் திருவிழால உன்னை வேணும்னு தொலைச்சிட்டு ஓடி போயிட்டா. உன்னை வேணும்னு நினைச்சு ஓடி போன உங்க அம்மாவை பத்தி உனக்கு என்னைக்குமே தெரிய வேணாம்னு நினைச்சுதா நாங்க உன்னை அனாதன்னு சொல்லி வளர்த்தோம். ஸ்வேதா இங்க வா. பூமிகாமா, எங்க அம்மா இருக்காங்க. எங்க அம்மா எங்க என்ன பண்றாங்க? அத சொல்லதான் ஸ்வேதா நான் ஓடி வந்தேன். அதுக்குள்ள நீயே உங்க அம்மாவை பார்த்துட்ட. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாயேன். சரி மேடி, ஆ நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துருவேன். ஆ ஆ சரி. என்ன பூமிகாமா? ஸ்வேதா, உங்க அம்மா தான் மாதவனோட ட்ரைனிங் டீச்சர். உங்க அம்மா கண்ணுல நீ பட்டாலோ, அவங்க பொண்ணு நீதான் அவங்களுக்கு தெரிஞ்சாலோ, அப்புறம் உங்க அம்மா உன்னையும் மாதவனையும் பிரிச்சிருவாங்க. அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்க அம்மா மோசமானவங்க ஸ்வேதா. நீ அவங்க கண்ணுல பட்டா உன் வாழ்க்கை அவ்வளவுதான், வீணா போயிரும். உன் அம்மா நீ பணக்கார வீட்டுக்கு வாக்குப்பட்டு போயிருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சு சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை உரிமை கொண்டாடி மாதவன் கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அத சொல்லதான் நான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? மேடம், வாங்க. மேடி, எப்படி இருக்க மேடி? நல்லா இருக்கேன். டாக்டர் போய் பாத்திருக்கீங்க, மேடியை ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்ல வைஃப் தான் நீங்க. சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரைனிங் முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே மேடம். சரி, ஓகே மேடி, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா? ஓகே, சரி வா. ஸ்வேதா, என்ன பூமிகாமா? எங்க அம்மா உனக்கு ஃபோன் பண்ணதுனால நீ தப்பிச்ச. இல்லனா உன் அம்மா கிட்ட நீ வசமா மாட்டிருப்ப. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருக்கும், எனக்கும் கௌதமுக்கும் நடக்கிற இந்த கல்யாணமும் நின்னு போயிருக்கும். ஸ்வேதா, நீ இனி உங்க அம்மாவை எங்க பார்த்தாலும் சரி, அவங்க கண்ணுல கூட பற்றாத, விலகி போயிடு. எப்போ உங்க அம்மா உன்னை விட்டு விலகி போய் வேற கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டாங்களோ, இனி நீ அவங்க மேல பாசம் காட்டுறதுல அர்த்தமே இல்ல ஸ்வேதா. அந்த படத்தெல்லாம் நீ பாத்தியா? எப்படி இருக்கு இது எல்லாமே? பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் நீயும் நல்ல பெயிண்டிங் பண்ணுவேன்னு நான் கேள்விப்பட்டேனே. நல்லா பெயிண்டிங் பண்ணுவேன். வெரி குட். சரி. எஸ். அப்புறம் உனக்கு மனசுல என்ன வரையணும்னு தோணுதோ அத இங்க வர நான் வந்து பாக்குறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் இங்க இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. சரியா? சரி.
ஸ்வேதா அழகா இருக்கு. டீச்சர் கிட்ட போய் சொல்லலாம். டீச்சர், ம்? ஐ finished. அப்படியா? வெரி குட். சரி, இன்னைக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. ஓகே டீச்சர், பாய். பாய். ஸ்வேதா, பாய். ஸ்வேதா, மேடி, ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, போலாம். சரி வாங்க போலாம். ம். வா. பாய். பாய், போயிட்டு வாங்க. ஸ்வேதா, ஆ சொன்னதெல்லாம் நினைவுல வச்சுக்கோ. சரிங்க பூமிகாமா, வரேன். போயிட்டு வா. சரி, டைம் ஆயிருச்சு. நான் கிளம்பட்டுமா? சரிங்க, மதியம் சாப்பாட்டுக்கு வந்துருவீங்களா? முடிஞ்சா வர ட்ரை பண்றேன். சமந்தி, வாங்க சமந்தி, வாங்க. வாங்க சமந்தி, உட்காருங்க சமந்தி அம்மா. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க சமந்தி? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது சமந்தி. கௌசல்யா, நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வாமா. ஐயோ இல்ல சமந்தி, நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். நான் அப்புறமா சாப்பிடுறேன். முதல்ல நீங்க 2 பேர் உட்காருங்க. சரி, உட்கார். நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சமந்தி. சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே சமந்தி. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறீங்க? இது நானே வந்து பேச வேண்டிய விஷயம், உங்களை வர சொல்லி பேச வேண்டிய விஷயம் இல்ல. கௌசல்யா, சம்பந்தி சுருதி கௌதம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு பேச போறாங்க போல. சொல்லுங்க சம்பந்தி. ராகினி உங்ககிட்ட இத பத்தி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க இருக்கிற சூழ்நிலையில உங்க மக ஸ்ருதிய கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நாங்க கௌதமுக்கு ஸ்வேதாவோட அக்கா இருக்கால பூமிகா, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என்ன சமந்தி நீங்க இப்படி நம்ப வச்சவங்களை ஏமாத்திட்டீங்க? ஐயோ, நான் உங்களை ஏமாத்தல. கௌதமுக்கு ஸ்ருதி மேல விருப்பம் இல்ல, அவனுக்கு பூமிகா மேலதான் விருப்பம் இருக்கு. அதனாலதான். அது மட்டும் இல்லாம பூமிகா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா ஸ்வேதாக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஏன் எங்க மகன் ஸ்வேதாவுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாளா? இருப்பா. நான் இல்லைன்னு சொல்லல. ஸ்வேதாவும் பூமிகாவும் சின்ன வயசுல இருந்தே ஒரே வீட்ல வளர்ந்தவங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரே வீட்ல வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால்தான் சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி, நான் ஸ்ருதி கிட்ட பேசுறேன். எங்களை விட பெரிய இடமா பார்த்து நாங்களே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு தெரியும். நாங்க ஒண்ணும் மாப்பிட பார்க்க முடியாம வக்கத்து போயெல்லாம் உங்ககிட்ட சம்மந்தம் பேச வரல. ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு தெளிவா புரியுது சம்பந்தி. நீங்க மாதவனுக்கு ஸ்ருதிய கேட்டப்ப நாங்க வேணான்னு சொன்னதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நேரம் பார்த்து இப்ப வந்து நீங்க என் பொண்ண கௌதம்க்கு வேணான்னு சொல்றீங்கல்ல? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? என் பொண்ணு உங்களை எவ்வளவு நம்பினா தெரியுமா? கௌதம் மேல உயிரா இருக்கா. அவளை போய் இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்களே. அப்படிலாம் இல்ல சம்பந்தி. என்ன இல்லன்னு சொல்றீங்க? கௌசல்யா, சரி சம்பந்தி, உங்க நிலைமை எனக்கு புரியுது.
உங்க இஷ்டப்படியே கௌதமுக்கும் பூமியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? கௌசல்யா, சம்மந்தி எது பண்ணாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவங்க காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ பேசாம இரு. இல்லங்க. நீ பேசாம இருன்னு சொல்றேன்ல. சம்மந்தி, நீங்க உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. என் சூழ்நிலைய இவ்ளோ சீக்கிரம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நன்றி சம்பந்தி. கடவுளே, உங்க நல்ல மனச தெரிஞ்சுக்காம கண்மணி வேற நீங்க ஏதாவது கோவத்துல பிரச்சனை பண்ணிடுவீங்கன்னு பயப்படுறாங்க. அந்த கவலை உங்களுக்கு வேணாம் சம்மந்தி. நான் அவங்கள எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். ம். வரேன். என்னங்க நீங்க? ஸ்ருதிய கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம். ஆனா நீங்க சம்மந்தி அம்மா கிட்ட கௌதம் பூமிகாவை கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டீங்க. ஸ்ருதி கௌதம கல்யாணம் பண்ணி சம்மந்தி அம்மாவுக்கு மருமகளா ஆனாதா உங்க ஆசைப்படி சம்மந்தி அம்மா வீட்டு மொத்த சொத்தும் உங்களுக்கு வரும். ஸ்ருதி ஆசைப்பட்டபடி கௌதம் ஸ்ருதிக்கு கிடைப்பான். கௌசல்யா, நாம இப்ப கோவப்பட்டு கல்பனா அம்மா கிட்ட சண்டை போறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இன்னும் சொல்ல போனா நாம சண்டை போடுறது கண்மணி மரகதம் குடும்பத்துக்கு தான் லாபம். அதனால நீ பொறுமையா இரு. நான் பிசினஸ் மேன். எங்க அடிச்சு யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கௌதம் சுருதிக்கு தான். நீ கவலையை விடு. மேடி என்ன படம் வரைஞ்சிருக்கான்னு பாப்போம். என் மக ஸ்வேதாவை அப்படியே வரைஞ்சிருக்கான். இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை மேடி என் மகளை எங்கேயாவது நேர்ல பாத்திருப்பானோ? மேடியை விசாரிச்சா என் பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். வாட்ச்மேன், வாட்ச்மேன். வந்துட்டோம் மேடம். மேடம், இங்க இப்போ மாதவன் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் இருக்காரா? இப்பதான் கிளம்பி போனாங்க மேடம். போயிட்டாரா? சரி. சரிங்க மேடம். இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். 100 ஆயுசு சம்பந்தி அம்மா உங்களுக்கு. என்னடா இன்னும் சம்பந்தி அம்மா கூப்பிடலையே, ஏதோ பிரச்சனையோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஒரு பயமும் வேண்டாங்க. நான் சம்பந்திக்கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டேன். அவரும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால சம்பந்தி உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாருன்னு நீங்க நினைக்காதீங்க. கல்யாணத்தை எல்லாம் நடக்க விடாம அவர் தடுக்கவும் மாட்டாரு. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்க நிம்மதியா கல்யாண வேலைய பாருங்க. இப்பதான் சம்பந்தி அம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி சரி, நான் போனை வைக்கிறேன். சரிங்க சம்பந்தி அம்மா. அத்தை, அத்தை. என்ன கண்மணி? கல்பனா அம்மா இப்பதான் போன் பண்ணாங்க. அந்த வழுக்கு மரத்துக்கிட்ட பேசிட்டாங்களாம். இனிமே அவங்களால பூமிகா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. நாம நினைச்ச மாதிரியே பூமிகா கல்யாணம் ஈஸியா முடிய போகுது. அப்படி சொல்ல முடியாது கண்மணி. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? பூமிகா கல்யாணம் நடக்கிறதுக்கு இப்ப 2 விஷயம் தடங்கலா இருக்கு. ஒண்ணு அந்த வழுக்கு மரம் ராஜசேகர், இன்னொன்னு அந்த ராசாத்தி.
ராஜசேகர் கௌதம அவன் பொண்ணு ஸ்ருதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆளு. கல்பனாம கேட்ட உடனே அவன் ஏன் ஒத்துக்கணும்? இது எங்கேயோ இடிக்கல.